அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார். இந்த இணைவின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் 5க்குரிய சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் முழுக்க முழுக்க புதன் லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதும் 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு இருப்பதும் எல்லா விதத்திலும் சாதகமான அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல 3ஆவதா கேது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால ஓரளவு பெரியவர்களுடைய ஆசையும் தெய்வ பலமும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் திறமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கிடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு குரு ராசியை பார்ப்பதால் இந்த திறமை நிச்சயமாக உண்டு என்று நம்பலாங்க. அதே போல் சந்தர்ப்பங்களை புத்திசாலித்தனத்தோடு பயன்படுத்தி முன்னேற வேண்டிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டுங்க. நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி அடையுங்க. அதே போல் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் இக்காலகட்டங்கள்ல பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் இத்தருணங்கள்ல வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியதாங்க இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியம் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் திருமண முயற்சிகள் ஒரு சிறு முயற்சியிலேயே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. அதே போல் வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சி அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை அளிக்கும் விதமா அமைய இருக்குது. அதே போல இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு சிறு அளவில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு கிரகநிலைகளின்படி சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் வேலை இல்லாமல் கஷ்டப்படும் மகர ராசினருக்கு புதிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல நேரடியாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே
அதேபோல் சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த கருத்துக்களையோ அல்லது சொந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதே நல்லது. அதேபோல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. போட்டிகள் சற்று குறைவாகவே இருக்குங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சுபபலம் பெற்றிருக்குதுங்க கிரக நிலைகள். அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குதுங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துது. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணம் முழுவதும் புதன் மற்றும் இதர கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி எளிதில் பிடித்துவிட இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்யுது. அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. 2 மாதங்களாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பசுக்கள் பூரண குணமடையும். அதே போல் கால்நடைகள் அபிவிருத்தி அடைவது மட்டுமில்லாமல் விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதால் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த புதன் பயிற்சி அமையிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், குரு ஆகிய 2 கிரகங்களுமே பெண்களினுடைய நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள்ங்க. அவர்கள் இருவரும் பூரண சுபபலத்துடன் வலம் வருவதால் பெண்மணிகள் மனதில் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுங்க. மனமாலை சூட காத்திருக்கும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த மணவாளன் அமைவாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, நாம் பலமுறை சொல்லியபடி ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருப்பதால பெரிய அளவில் பாதகங்கள் செய்யாதுங்க. அதுவும் 7.5 சனி முடியும் காலம் என்பதால் பெரிய பாதிப்புகள் வராது. என்றாலும் வாக்குஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் வாக்குஸ்தானத்தை சரியானபடி பயன்படுத்த வேண்டுங்க. தேவையில்லாத வம்பு பேச்சு வழக்குகளை விட்டுவிட வேண்டுங்க. 7ல் செவ்வாய் நீச்சம் அடைந்து சுக்கிரனை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் மற்றும் நண்பர்கள் எதிர்பாராத சிக்கல்களையும் மன அழுத்தத்தையும் தரலாம். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது விரதம் இருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.